ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வேட்புமனு பரிசீலனை நிறைவடைந்ததாக தேர்தல் அலுவலர் மணிஷ் தெரிவித்துள்ளார். அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்காக 58 வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த நிலையில் ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் வேட்புமனு பரிசீலனை தேர்தல் அலுவலர் மணிஷ் தலைமையில் நடைபெற்றது. இதில் திமுக, நாம் தமிழர் உட்பட 55 வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்கப்பட்டன. இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தேர்தல் அலுவலர், நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் வழங்குவது குறித்து தேர்தல் ஆணையத்திடம் கேட்டிருப்பதாக தெரிவித்தார். ஃபர்ஸ்ட் நாமினேஷனுக்கு ஒரு கரும்பு விவசாயி கேட்டிருக்காங்களா, ரெண்டாவது மைக் சிம்பிள் கேட்டிருக்காங்களா. பட் இப்போ எலெக்ஷன் கமிஷன்லேருந்து கரும்பு விவசாயி ஏற்கனவே இன்னொரு பார்ட்டிக்கு, ரிப்பப்ளிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா ஆட்டோவில் குரூப்புக்கு அலாட் ஆகிடுச்சு, ரிசர்வ்டு இருக்குது. அதனால அது கொடுக்க முடியாது. அதனால அவங்களோட செகண்ட் மைக் சிம்பிள் தான் கேட்க மாதிரி இருக்கும். பட் அந்த சிம்பாலுக்கு ஆல்சோ இப்போ வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து ஃபைனல் இன்ஸ்ட்ரக்ஷன் வரல. ஸோ அதனால இப்போ நம்ம கேட்குறது ரிட்டர்னிங் ஆஃபீஸர், டிஓ ஆஃபீஸர்லேருந்து ஒரு நம்ம எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு லெட்டர் போட்டிட்டோம். அந்த போட்ட லெட்டரில் இந்த ரிகக்னைஸ் ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி நாம் தமிழர் கட்சி இருக்கும்போது அவங்களுக்கு சின்னம் அலாட் ஆகலை. ஸோ அந்த சின்னம் அலாட் ஆகலைன்னா அதனால் எலெக்ஷன் கமிஷன் கைட்லைன் பிரகாரம் எப்படி சின்னம் அலாட்மெண்ட் பண்ணணும் அது சம்மந்தமாக நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டுட்டோம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அந்த பேஸ் பிரகாரம் தான் 20ஆம் தேதி அவங்களுக்கு சின்னம் அலாட் பண்ணாங்க.